ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டல் குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப சுண்டல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுண்டல் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இது லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடுங்க. இப்ப சோம்பு லைட்டா கலர் மாறினதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் மீடியம் சைஸ்ல நல்லா பழமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. சின்னதா இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 4 பல் பூண்டு, அப்புறம் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வதக்கிடலாம். நம்ம எடுத்திருக்கிற இந்த அளவுக்கு மசாலா பொருளுக்கு நமக்கு 4ல இருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு கிடைக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை குழம்பு அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா மசாலா பொருளையுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப தேங்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். நீங்க கடையில வாங்கினதா இருந்தாலும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அரைச்சது தாங்க. இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா எப்படி பண்ணதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா பொருளையெல்லாம் உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் தேங்காவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மசாலா பொருள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சுங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சுண்டல் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டா ஒரு டைம் வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகமா சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம மசாலா அரைக்கிற போது அது கூட தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துட்டோம். இப்ப சும்மா தாளிக்க மட்டும் ஒரு 4-5 சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட 200 கிராம் அளவுக்கு சுண்டலை ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அதை குக்கர்ல போட்டு 6 விசில் வேக விட்டு எடுத்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். 6ல இருந்து 7 விசில் வேக விட்டுருங்க. அப்பதான் சுண்டல் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரும். சுண்டல் உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப சுண்டல் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா விழுத உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிடுங்க. சுண்டலை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கருக்கு மாத்தி கூடவே தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 7ல இருந்து 8 விசில் வேக விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல சுண்டலை போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. சுண்டல் வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா குக்கருக்கு மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் சுண்டல் வந்து உப்பு நல்லா இறங்கி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வேக விட்டீங்கன்னா சாஃப்டா வெந்துடும். இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை உள்ள சேர்த்துடலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. குழம்பாடணும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த சுண்டல் இருக்கிற சத்தெல்லாம் முழுமையா நமக்கு கிடைக்கும். இப்ப மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுண்டல் வேக வைக்கிற போது கொஞ்சமா உப்பு போட்டு இருக்கோம்.
இப்போ உப்பு குறைவா இருக்குங்க, நான் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ இது 15 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்போ 15 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூடையெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.